இப்படியே சாப்பிட்டேன். ரைட், ஓகே. அப்ப என் பிறந்த நாளுக்கு நீங்கள் பரிசாக அளித்த வாத்தியம் என்ன 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 இன்ஸ்ட்ருமெண்ட் தந்தவர் அப்பா? மிருதங்கமா? தபேலா தபேலா. தபேலா. ரைட். அப்ப இதுல என்ன மாத்துவீங்க? பரிசாக அளித்த தபேலா எனக்கு மிகவும் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. அந்த அந்த தபேலா தபேலாவில் தபேலாவை எப்படி எழுதலாம்? அந்த தபேலா தபேலாவை நான் நான் தினமும் வீட்டுக்கு செல்கிறேன். நோ நான் தினமும் வாசிப்பேன். என்ன எப்படி எழுதணும்? வாசிக்கிறேன். வாசிப்பேன். தபேலாவை வாசிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ரைட்டா? மாத்தி எழுதவன். அப்ப நீங்க என்னென்ன எழுதலாம்ன்றதை மட்டும் காட்டுறேன்னு பாருங்க. வா, இதுல இதை எழுதலாம். இங்க அன்புள்ள அப்பாவன்னு போடணும். மாமாவை அப்பான்னு மாத்தணும். கவனிக்க வேணுமா? மாமாவை அப்பாவன்னு மாத்த வேணும். மிதிவண்டியை எப்படி மாத்துவீங்க? தபேலாவன்னு மாத்த வேணும். இந்த தபேலா தபேலாவை இந்த தபேலாவை நான் தினமும் வாசிப்பேன். வாசிப்பேன். தபேலாவை வாசிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவ்வளவு மணினா காணுமா? ரைட்டா? ஓகே. இந்த இப்படி கண்டது இங்கால வரணும் ஹரிஷா. இப்படிக்கு மகன், உங்கள் அன்புள்ள மகன் ஹரிஷ். ரைட். ம். இதுக்கு மேல என்ன போடணும்? முதல் அட்ரஸ் போடல. அட்ரஸ் போடல. இதுல அட்ரஸ் போட வேணும். சரி, அட்ரஸ் போட்டுட்டு தான் அதே ஒழுங்குல எழுத வேணுமா? ரைட், எழுதிக்கொள்ளுங்க பாப்போம். இது விளங்காட்டி கேட்கணும். ஓகே. டீச்சர் சார்ஜர் போடணும். சார்ஜர் போடுங்க ஹரிஷ். போடுங்க போடுங்க.
தபேலாவை இதுலயா வாசிக்கிறீங்க? இதுலயா? வாசிப்பேன். முடிஞ்சது. பிறகு அதுக்கு பிறகு தபேலாவை தபேலாவை வாசிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. வாசிப்பது தபேலாவை வாசிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. finish miss. ரைட், ஓகே, ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. வெரி குட். அடுத்து 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 தொழில்முறை கடிதம் பார்ப்போமா? ஒருக்கா தொழில்முறை கடிதம். ரைட், 1 minute ரேஸ் பண்ணி விடுவோம். அடுத்த ஹெடிங் போடுங்க, அலுவலக கடிதம். ஹெடிங் போடுங்க ஹரீஷ், அலுவலக கடிதம். கொடுத்தேன் தலைப்பு. இது ஒரு லிசன் பண்ணுங்க. அலுவலக கடிதத்துல நாங்க என்ன செய்யறோம், எப்படி எழுத போறோம் எல்லாம் லிசன் பண்ணிட்டு எழுதுவோமா? ரைட், பாருங்க. இன்று நாம் கடிதம் எழுதுதல் எப்படி என்பதை பார்க்க இருக்கிறோம். கடிதம் 2 வகைப்படும். ஒன்று அலுவலக கடிதம், 2 உறவுமுறை கடிதம். அலுவலக கடிதம் எப்படி எழுதுவது என்பதை இந்த வகுப்பில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். ஒரு அலுவலக கடிதம் எழுதும் பொழுது என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை முதலில் பார்க்கலாம். அனுப்புனர் பகுதி இருக்க வேண்டும், பெறுநர் பகுதி இருக்க வேண்டும், ஐயா அம்மா என்று விழித்தல் பகுதி இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும், கடித செய்தி இருக்க வேண்டும், கையொப்ப பகுதி என்று சொல்லப்படுகிற இப்படிக்கு பகுதி இருக்க வேண்டும், இடம் தேதி போன்றவற்றை குறிப்பிட வேண்டும், உரைமேல் முகவரி இருக்க வேண்டும். இவை எல்லாமே இடம்பெற்றால் மட்டுமே அலுவலக கடிதத்தில் முழுமையான மதிப்பெண்களை நாம் எடுக்க முடியும். ஒவ்வொன்றையுமே விளக்கமாக பார்க்கலாம். முதலில் அனுப்புனர் பகுதி. அனுப்புனர் என்ற வார்த்தையை எழுதுவதிலேயே எண்ணற்ற மாணவர்கள் குழம்புகின்றனர். அனுப்புனர் என்ற சொல்லில் நர் என்ற விகுதி ரன்னகரம் போட்டு எழுதுவதை எண்ணற்ற மாணவர்கள் கையாளுகிறார்கள். இங்கு ரன்னகரம் என்பது இடம்பெறக்கூடாது, தன்னகரம் மட்டுமே இடம்பெறுதல் வேண்டும். அனுப்புதல் என்பது தொழிற்பெயர், ஓட்டுதல் என்பது தொழிற்பெயர், இயக்குதல் என்பது தொழிற்பெயர். ஒரு தொழிற்பெயரை உயர்திணையாக மாற்றும் பொழுது நர்விகுதி, அதாவது தன்னகரம் போட்டு எழுதுவதுதான் சிறப்பு. அனுப்புனர், இயக்குனர், ஓட்டுனர், நடத்துனர் என்று சொல்லும் பொழுது இனிமேல் தன்னகரத்தில் வருகிற நாவையே பயன்படுத்துங்கள். சரியா? அனுப்புனர் பகுதி எழுதும் போது என்னவெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் பார்க்கலாமா? அனுப்புனர் பகுதியில் உங்களது பெயர் இடம்பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆக 4 தடவை டீச்சர் பாருங்க. என்ன ஹரீஷ்? ஆக 4 இருந்தது. அனுப்புனர் அனுப்புனர் அனுப்புனரோட பெயர் இது. ரைட்டா? என்பது உங்களது பெயராக குறிப்பிடலாம். இது உங்களோட பெயரா சும்மா வச்சுக்கொள்ள சொல்லி எக்ஸாம்பிளா சொல்லுற. சரியா? இதுல என்ன பெயர் எழுதலாம்? ஹரிஷ்.
அ அ Yes. ஆன்னு இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளா சும்மா ஒரு பேர் ஒன்று போட்டிருக்கு அதுல உங்களோட பேரை எழுதலாம் விளங்குதா அதுல சொல்றது Yes. Yes. அதே போல உங்களது சொந்த முகவரியும் போடாமல் இருப்பதற்காக நமக்கு தெரிந்த கவிஞர்களின் பெயர்களை முகவரியாக கொடுக்கலாம். கம்பர் தெரு, பாரதிதாசன் தெரு, பாரதியார் தெரு என்று குறிப்பிடலாம். உங்களது மாவட்டத்தை இங்கே எழுதலாம். இங்கு நான் விழுப்புரம் என்று கொடுத்திருக்கிறேன். அனுப்புனர் எழுதும்போது இதெல்லாம் கவனிக்க வேண்டும். ஆ ஆ ஆ ஆ அங்கே ஒரு காற்புள்ளி கமா இடுதல் அவசியம். தெருவின் பெயரை எழுதி முடித்த பிறகும் ஒரு காற்புள்ளி இடுதல் அவசியம். உங்களது மாவட்டத்தை எழுதும் பொழுது அங்கு முற்றுப்புள்ளியிடுதல் வேண்டும். விழுப்புரம் என்ற இடத்தில் முற்றுப்புள்ளி இடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பெறுநர் பகுதி. யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அவர்களது முகவரி இங்கே இடம்பெறுதல் வேண்டும். பெறுநர் முகவரி எப்படி எழுதுவது என்பதை பார்க்கலாம். மாநகராட்சி மேயருக்கு ஒரு கடிதம் எழுதுக என்று கொடுத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி எழுதும்போது முதலில் நாம் என்ன குறிப்பிட வேண்டும் என்றால் உயர்திரு என்ற வார்த்தையும் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்த வேண்டும். உயர்திரு மாநகராட்சி மேயர் அவர்கள், உயர்திரு நகராட்சி தலைவர் அவர்கள், உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் என்று நாம் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் எங்கு இருப்பார்கள்? நகராட்சி அலுவலகம், மாநகராட்சி மேயர் அலுவலகம், காவல் நிலையம் அப்படிங்கிறத அடுத்ததா குறிப்பிடணும். நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். விழுப்புரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது விழித்தல் பகுதி. விழித்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள். விழித்தல் பகுதியில மதிப்புக்குரிய ஐயா ஆர் மதிப்புக்குரிய அம்மா என்று இடம்பெற வேண்டும். அங்கே ஒரு காற்புள்ளியிடுதல் அவசியம். அடுத்தது பொருள். பொருள் பகுதியில நீங்கள் எதற்காக கடிதம் எழுதுகிறீர்கள் என்பதை ரத்தின சுருக்கமாக குறிப்பிட வேண்டும். சாலை வசதி வேண்டி விண்ணப்பம், குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம், நூலக வசதி வேண்டி விண்ணப்பம், இது போன்ற தகவல்களை தெளிவாக குறிப்பிட வேண்டும். அடுத்தது கடித செய்தி. கடித செய்தியில 3 இடங்களை நல்லா கவனிக்கணும். முதல்ல உங்களை நீங்க அறிமுகப்படுத்தணும். அதற்கு பிறகு நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லணும். பிறகு அதற்கு ஒரு இதோட இன்னைக்கு நாங்க முடிச்சுக்கணும். நான் மிச்சதை நாங்க என்ன செய்யலாம்? நாங்க முதல் பார்த்து நாங்க பெறுநரண்டா யாரு, அனுப்புனரண்டா யாரு, விழிப்பு அப்படி நாங்க எழுத வேணும் பார்த்தனாங்க என்ன அனுப்புனர் Yes. பெறுநர் விழிப்பு பார்த்துட்டோம். இனி அந்த செய்தி எப்படி இருக்கும்ன்றதை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வியாழக்கிழமை உங்களுக்கு ஓகேயா ஹரிஷ்? மார்னிங் Yeah, மார்னிங் morning 10:30 food. Yeah, மார்னிங் AM. 10. ரைட் ஓகே. மாமாவோட கதைச்சிட்டு இருக்க கன்ஃபார்ம் பண்ணுங்க மிஸ். தீர்வு காணுவதற்கான ஓகேயா? Okay, bye, teacher. ரைட் Bye, miss. ஓகே பாய். குட் நைட். காட் பிளஸ் யூ. Bye.